ஓம் திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எல்லா நாட்டுக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, நோய் அற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, அரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காகத்தான் இந்த அடியேன் இன்றைய நாள் பலாலி என்றால் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாடு எங்களோட பொக்குள்கொடி உறவான நாட்டுக்கு திருச்சியில் போய் இறங்க போகிறோம். திருச்சி சென்று அங்கேயும் சிவனுடைய தீட்சை பெற்ற திருத்தலங்களை சந்திப்பதற்காகத்தான் நான் இந்த அடியேன் தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீற்றி சித்தர். சைவமும் தமிழும் மேலோங்கோணும், இந்த நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும், மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும், அன்பு அறிவு ஞானம் கூட்டு குடும்பமாக வாழ வேணுமென்றதற்காக இன்றைய நாள் இந்த பலாலி விமான நிலையத்திலேருந்து உங்கள் எல்லோரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது சிவபூமி. சிவபூமி என்றால் சிவன் கைலாசத்தில் இருந்து 10 ராட்சியங்களை ஆண்ட ராவணன் கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்ச பூமி. 9 கோள்களையும் தன்னுடைய காலுக்குள்ள படியாக வச்சிருந்தவர். எல்லாரும் இந்தியா போகணும்னு சொல்லுவார்கள், ஆனால் அனைவரும் இலங்கைக்கு வரணும். ஏனென்றால் லங்கேஸ்வரன் தமிழன் 13 கோடி 60 லட்சம் தமிழர்களுக்கு தலைவன் பிறந்த உகுருண்டா இந்த இலங்கை. ராவணனை எடுத்தது முதல் வீர சைவன், நாகரினம், மறவன், செந்தமிழன். அன்றைய நாளில் எல்லாரையும் இந்த அடியேன் முகநூல் வச்சிருந்து என்னை நேரடியாக சந்தித்து சில கேள்விகள் கேட்கறதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கிறார்கள். எனக்கும் நல்லதுகளை சொல்லணும், நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை மணப்பன், நல்லதை கேட்பன், மனதால் நல்லதை நினைப்போம், கையெடுத்து கும்பிடணும், திருநீறு அணியுங்கன்னு சொல்லித்தான் இந்த அடியேன் எல்லா பக்தர்களுக்கும் உபதேசம் பண்ணிட்டு வாரேன்.